எதுக்கு எழுத? நான் பூனை வரைஞ்சு சொல்லிட்டு ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லிருந்தேன். அப்ப காது போடுறது கண்ணு வரையாது ஒன்னா தான் சொல்லிருந்தேன். நீ இப்ப பூனை வரைச்சேன்னா அப்படி யானை யாரை வச்சிருக்க, நான் என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இப்படித்தான் படிக்கணும். இப்படி கோவப்படக்கூடாது. சரி இல்ல கேட்டு நடது இல்ல நீ தான் வரங்க, இது அப்பா வரங்க நீ வரங்க. ஓகே அப்படியா? ஓகேவா? இதா வருங்க. ஆனா அப்பா பாரு, அப்பா பாரு சரி அப்பா பேரு ரெடியாச்சா? இங்க யாரு வரங்க? பூஜா ரமேஷ். பூஜா ரமேஷ் அது நான் இப்ப வெட்டிடுவோம். கேட்கனா இப்படி யார் வருங்க? யார் வருதா? யார் வருதா? அப்புறம் அவனுக்கு வரைஞ்சிடறேன். நான் போய் யார்ட்டி சொல்லண்டா, நீ தான் வரைஞ்சு சொல்லிக்கலாம். இது நான் லைட்டா கொஞ்சம் வரைஞ்சிட்டமா? ஒரு படம் வரைஞ்சதுக்கு இவ்வளவு பிரச்சனை. கடிச்சோம். கண்ணீர் வந்துட்டு இந்த படம் வர்றதுக்கு நான் சும்மா செவனேன்னு இருந்தேன். சரி பாப்பா வேற படம் நான் சொல்லி தந்து வரைஞ்சியா? ஈஸியா வருவியா? சொல்ற மாதிரி வருவியா? செலக்ட் பண்ணு, செலக்ட் பண்ணு. என்ன என்னது இதை முடிச்சுடுவோம். சொல்லி தரப்போ உங்க டீச்சர் உனக்கு சொல்லி தராங்க, எப்படி வரையணும்னு சொல்லி தராங்க. அப்படிதானே? டீச்சர் மாதிரியே படிக்க முடியாதுல்ல. டீச்சர் சொல்லி தரும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப் தானே படிக்க முடியும். அது பிறகு தானே நீ உருவாக முடியும். நீ அப்பா வரைய வயல எப்படி இருந்தாங்க, நீ வந்து உனக்கு இப்படி சொல்லி தருவேன். இப்படி எப்படி இப்போ பென்சில் அப்படி பண்ணி தரேன், இப்படி பண்ற பாரு. நான் எப்படி எப்படி பண்றேங்கிறத நீ வந்து கரெக்டாக கவனிக்கணும். சரி அங்கே எப்படி வரைக்கும் எப்படி வரைக்கும்? இது பெஞ்சு பெஞ்சு மேல பிறந்திருக்கு. ஓகேயா? எங்க பாக்க நீ பாரு. சரியா? இதுக்கு போய் கோவப்படலாமா? இன்னும் கோவப்படியா? ஏமா சொல்ல முடியாது. இனிமே கோவப்படியா வர முடியாது? சொல்ல முடியாது. சரி இது யார் வரைஞ்சா? நீதான். ஓகே, ஃபோன் பேர் சொல்லக்கூடாது.